இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கு G7 உச்சி மாநாடு நடைபெற உள்ளது? எங்கு G7 உச்சி மாநாடு நடைபெற உள்ளது? ஆன்சர் இத்தாலி. ஆன்சர் இத்தாலி. இனி இரண்டாவது கேள்வி, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2022. ஆன்சர் 2022. இனி மூன்றாவது கேள்வி, ஐஸ்கிரீம், பிஸ்கட், வேஃபர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களுடன் எதனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? ஐஸ்கிரீம், பிஸ்கட், வேஃபர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களுடன் எதனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திரவ நைட்ரஜன். ஆன்சர் திரவ நைட்ரஜன். இனி நான்காவது கேள்வி பார்க்கலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுத்த தடை விதிக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்த நாடு எது? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுத்த தடை விதிக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்த நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. ஆன்சர் ரஷ்யா. இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். G7 கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகள் எவை? G7 கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகள் எவை? ஆன்சர் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா. இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு அணி தனது பேட்டிங் அல்லது பவுலிங்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆட்டத்தின் இடையே ஒரு மாற்று ஆட்டக்காரரை களமிறக்கும் வகையிலான விதியின் பெயர் என்ன? ஒரு அணி தனது பேட்டிங் அல்லது பவுலிங்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆட்டத்தின் இடையே ஒரு மாற்று ஆட்டக்காரரை களமிறக்கும் வகையிலான விதியின் பெயர் என்ன? ஆன்சர் இம்பேக்ட் பிளேயர். ஆன்சர் இம்பேக்ட் பிளேயர். இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். இந்திய தொழில் கூட்டமைப்பின் மகளிர் பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய தொழில் கூட்டமைப்பின் மகளிர் பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மீனா சுவாமிநாதன். ஆன்சர் மீனா சுவாமிநாதன். இனி எட்டாவது கேள்வி பார்க்கலாம். எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் ஜனவரி 1 அன்று விண்ணில் செலுத்தப்பட்டது? எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட்டின் மூலம் ஜனவரி 1 அன்று விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் PSLV C-58. PSLV C-58. இனி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயது பூர்த்தி அடைந்த பிறகு ஓய்வூதியம் வழங்குவதற்கான திட்டம் எது? அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயது பூர்த்தி அடைந்த பிறகு ஓய்வூதியம் வழங்குவதற்கான திட்டம் எது? ஆன்சர் அடல் ஓய்வூதிய திட்டம். ஆன்சர் அடல் ஓய்வூதிய திட்டம். இனி 10வது கேள்வி பார்க்கலாம். 2020 கரோனா தொற்றின் போது எந்த மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் முறை அறிமுகமானது? 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றின் போது எந்த மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்
வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் முறை அறிமுகமானது? ஆன்சர் பீகார். ஆன்சர் பீகார். அவ்வளோதான் 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.